வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2381 அரசு நடுநிலை பள்ளிகள்ல இருக்கிற பணி நாடுபவர்கள். தமிழகத்திலே 38 மாவட்டங்களிலும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள எல்கேஜி மற்றும் யூகேஜி ஆசிரியர் பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இது குறித்து இந்த ஆதார விளக்குவது ஏறத்தாழ 2381 காலி பணியிடங்களில் உள்ள நிலையில் இதற்கு விண்ணப்பிக்க ஆண்களும் பெண்களும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச ஆசிரியர் பயிற்சி அல்லது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்றும் வயது வரம்பு 18 30 இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தரவுடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுள்ளவர்கள் தங்கள் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சுயவிவர குறிப்புகளை இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பெட்டிகளில் நேரடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அறிவிக்கப்படுகிறார்கள். 2026ஆம் ஆண்டிற்கு தற்காலிக மற்றும் அரசு பணி வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் இப்பதிவு வலியுறுத்துகிறது. ஜூன் மாதத்தில் தொடங்க உள்ள இந்த விண்ணப்ப செயல்முறை குறித்த விரிவான தகவல்களை இது விளக்குகிறதுங்க. தமிழ்நாடு எல்கேஜி மற்றும் யூகேஜி ஆசிரியர்களுடைய வேலை வாய்ப்பு மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2381 38 மாவட்டங்கள்ல எல்கேஜி மற்றும் யூகேஜி ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுல விண்ணப்பிக்கலாம். சோ விண்ணப்பிக்க வேண்டிய கால அவகாசம் 15/6/2026 இருந்து 27/7/2026 வரை. பணியிடம் தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள்ல ஆண் பெண் இருப்பு அரசு பணியிடங்கள் 2381 நிரந்தர பணியிடங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை தேவை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இது வந்து முழுமையா நிரந்தர பணியிடங்கள் அப்படின்றத தெல்ல தெளிவாக மீண்டும் கூட குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி இதெல்லாம் என்ன கல்வி தகுதி இருக்கணும், எந்த வரம்புக்குள்ளார இருக்கணும், யாரெல்லாம் இதுல விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் கல்வி தகுதிக்கான சரியான வேலை இது. தற்காலிக பணி டெம்பரரி ரோல் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பணியின் தன்மை உள்ளூர் பள்ளிகளில் உடனடியாக நிறுவனம் ஆரம்பத்தில் எழுத்து பராமரிப்பு வேலைகள் வழங்கப்படும். நிரந்தர அரசு பணி ஆசிரியர் பயிற்சி அல்லது ஏதேனும் ஒரு பட்டம் டெட் பாஸ். பணியின் தன்மை 2381 அதிகாரப்பூர்வமா அரசு பணியிடங்களுக்கு. வயது வரம்பு மற்றும் சலுகைகள் 18 இருந்து 30 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 36 இருந்து 38 வயது வரைக்கும், முன்னாள் ராணுவத்தினர்னா 40 வயது வரைக்கும் சலுகைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. முக்கியமான தேதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடக்கூடாததற்கு முக்கியமான தேதிகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது 15/6/2026 இருந்து 2/7/2026 வரை மாவட்ட வாரியான அறிவிப்புகள் இந்த மாதம் வெளியாகும். இந்த மாவட்டத்திற்கான அறிவிப்புக்காக தயவு செய்து காத்திருக்குங்க. மாவட்டத்துடைய இணையதளத்தில் நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், கல்வி சான்றிதழ்கள், பட்டம் பயிற்சி ஆசிரியர் பயிற்சி சான்றிதழ்கள், டெட் பாஸ் சான்றிதழ்கள், தமிழோட ஆங்கில வழி பயின்றதற்கான சான்றிதழ், சாதி சான்று, பிறப்பு சான்று, இணையதளத்தில் பதிவு செய்த பயோடேட்டா பிரிண்ட், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் கார்டு. ஓகேங்களா? சோ இணையதள பதிவு அது வந்து பாத்தீங்கன்னா உங்க லிங்க் போர்ட்டல்ல பயோடேட்டாவை பதிவு செய்து பிரிண்ட் எடுக்கணும். ஆவணங்கள் இணைப்பு. ஓகேங்களா? பிரிண்ட் எடுத்தவுடன் விண்ணப்பத்துடன் சரியா அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைக்கவும். A4 உரை அனைத்தையும் ஒரு A4 அளவிலான உரையை வைத்து அனுப்புனர் முகவரியை அட்ரஸ் தெளிவாக இருக்கலாம். உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் CO கலெக்டர் ஆபீஸ் இல்லைன்னா CO ஆபீஸ்ல இதற்கான வைக்கப்பட்டுள்ள பெட்டியில நீங்க போடலாம். சோ விண்ணப்பதாரருக்கு உண்டான ஒரு முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப தற்காலிக பணிதானே அப்படின்னு விட்டுறாருங்க. தற்காலிக பணிதானே என்று அலட்சியமாக இருக்கும்னா இந்த நிரந்தர பணிக்கு செல்வதற்கான ஒரு முதல் படி. ஏதேனும் ஒரு பட்டம் டிகிரி பெற்றிருந்தாலே தயங்காமல் விண்ணப்பிக்கலாம். வந்தால் வரட்டும் என்ற எண்ணத்தில் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மாவட்டத்திற்கான அறிவிப்பு கண்டிப்பா வரும். உங்கள் மாவட்டத்திற்கான அறிவிப்பு இந்த மாதம் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்று தொடர்ந்து கண்காணிக்க உங்களுடைய மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.